வர்தா புயலின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், புதுச்சேரி உட்பட தமிழகத்தில் பிற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மழை குறித்து தற்போது தகவல்களை பார்க்கலாம். புதுச்சேரியில் அதிகாலை முதலே தொடர்ந்து மழை பெய்ததால் பாதுகாப்பு கருதி கடற்கரை சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டது. மேலும் வீராம்பட்டினம் கடலோர கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 250 படகுகள் அலைகளால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டன. பின்னர் அவற்றை மீனவர்கள் போராடி மீட்டனர். அதிகாரிகள் யாரும் மீட்பு பணியை மேற்கொள்ளவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர். கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது. எங்களுக்கு அந்த ஒரு இதுவும் ஃபிஷரிஸ் எந்த மூலிமா உதவி பண்ண மாட்டாங்க. இப்போ நைட்டில் நாங்கள் காற்று மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போட்டு இழுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் ஓடி கஷ்டப்பட்டு இருந்தோம். தண்ணி இங்கே ஒரு ஆள் முழுகிற மாதிரி தண்ணி ஏறி போச்சு. அப்போ கூட யாரும் என்ன இதுன்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு சும்மா கண் தொடப்புக்கு பார்த்துட்டு போகிறாங்க. எங்கள் ஃபிஷர்மேனுக்காக எந்த ஒரு உதவியும் யாரும் முன் செய்ய மாட்டாங்க. கடலூரிலும் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததுடன் 3 மீட்டர் உயரத்திற்கு அலை எழும்பியது. இதனால் தேவனாம்பட்டினம், தாழங்குடா, சோத்திக்குப்பம், சாமியார்பேட்டை உள்ளிட்ட கடலோர மீனவ கிராம மக்கள் பெரும் அச்சமடைந்தனர். வர்தா புயல் காரணமாக தூத்துக்குடியில் மோசமான வானிலை நிலவியதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து இன்று விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 240 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதற்கிடையில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் மழை பெய்தது. சென்னைக்கு அருகே மையம் கொண்ட வர்தா புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது முதல் புயலாக கரையை கடந்தது வரை அதன் பயணத்தை தற்போது பார்க்கலாம். கடந்த 6ஆம் தேதி இலங்கைக்கு வடகிழக்கே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அது புயல் சின்னமாக மாறக்கூடும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் 8ஆம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. மாலை 6 மணி அளவில் அது புயலாக மாறியதால் வர்தா என்று பெயர் சூட்டப்பட்டது. சென்னையை நோக்கி நகர்ந்த வர்தா 9ஆம் தேதி மாலை தீவிர புயலாக உருவெடுத்தது. சென்னைக்கு நேர்கிழக்கே 10ஆம் தேதி நகர்ந்த வர்தா அதிதீவிர புயலாக பரிணமித்தது. 11ஆம் தேதி மாலை நிலவரப்படி சென்னைக்கு நேர்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டது. 12ஆம் தேதியான இன்று அதிகாலை 3 மணிக்கு சென்னையில் இருந்து 220 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தது. காலை 8:30 மணிக்கு 105 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெருங்கிய புயல் சென்னையை நோக்கி முன்னேறியது. காலை 10:30 மணிக்கு 60 கிலோமீட்டர் தூரத்தில் வந்த வர்தா புயல் சென்னையை தாக்க தயாரானது. இந்த நேரத்தில் 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. 100 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட வர்தா புயலின் முதல் பகுதி பகல் 1 மணி அளவில் சென்னையை எட்டியது. பிற்பகல் 2 மணிக்கு பழவேற்காட்டிற்கும் பொன்னேரிக்கும் இடையே வர்தா புயல் கரையை அடைந்தது. பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணிக்குள்ளாக புயலின் மையப்பகுதி கரையை கடந்தது. புயலின் கண் எனப்படும் மையப்பகுதி சென்னையில் இருந்தபோது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது.